சில மொமெண்ட்ஸ் சிம்பிளாக இருக்கும், பட் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரிப் வித் மை இன்லாஸ். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சின்ன ரோட் ட்ரிப் பிளான் பண்ணோம் வயநாடுக்கு. எஸ், இன் காட்ஸ் ஓன் கண்ட்ரி. பா, எந்த டைரெக்ஷனில் பார்த்தாலும் மேஜிக்கல் சீனரிஸ், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒரு ஸ்டேஜில் லைஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். ஒர்க், ரொட்டீன், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சான்ஸே கிடைக்காது. ஸோ இந்த ட்ரிப்பில் மை ஐடியா வாஸ் சிம்பிள். கொஞ்சம் ட்ராவல், கொஞ்சம் லாஃப்டர் அண்ட் நிறைய குவாலிட்டி டைம். அண்ட் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் திஸ் ட்ரிப் வாஸ் ஆல் அபவுட். கோயம்புத்தூர்லேருந்து 7 hours டிரைவ்க்கு அப்புறம் நம்ம லக்ஸுரி வில்லாக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் 3 daysக்கு இதுதான் எங்களோட வீடு. சிட்டி லைஃப்பில் இருந்த ஒரு வேகம் வயநாடு வந்த உடனே அப்படியே ஸ்லோ ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வில்லா பார்த்த உடனே ஹானஸ்ட்லி ஐ வாஸ் லைக், வாவ், இது லக்ஸுரி வில்லா இல்லை, ஒரு குட்டி பேரடைஸ் மாதிரி இருந்துச்சு. ஜில்லுன்னு காற்று, செம்ம வெதர் அண்ட் க்ரீனரி எவ்ரிவேர். வந்த உடனே ஃபஸ்ட்டு செக் பண்ணது இந்த வில்லாவோட பேக்யார்டை தான். அண்ட் ஹானஸ்ட்லி it was one of the best views I've ever seen from a villa. And the depth, and the tall mountains and greenery, it was just surreal. இவங்க தான் என்னோட மதர்-இன்-லா, மை ஃபாதர்-இன்-லா அண்ட் மை பிரதர்-இன்-லா. அவங்களுக்கு பிளான்ட்ஸ்னால் அவ்வளோ இஷ்டம்னு அன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சுது. கார்டனில் இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு they were just in their own happy world. Wayanad was truly doing something to us. Okay, hold on. இன்னும் நம்ம வில்லாக்குள்ளே போகலைல்ல? வாங்க, let's go check it out. இன்டீரியர்லாம் பார்த்தீங்களா? செம்ம ஏஸ்தட்டிக்காக இருக்குல்ல? Sri Lankan-inspired design, warm tones. இந்த ஹோல் வில்லா ஒரு காம் அண்ட் ரிலாக்ஸ் வைப் கொடுத்துச்சு. சுற்றி பார்த்துட்டு வந்த உடனே we got our first welcome drink. செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பட் அந்த மொமெண்ட்டில் கூட என்னோட மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்தது தெரியுமா? நாளைக்கு மார்னிங் ட்ரோன் விஷுவல்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு தான். மார்னிங் மிஸ்ட், கோல்டன் சன்ரைஸ், நடுவில் நம்மளோட அழகான வில்லா, மேஜிக்கலாக இருந்தது. நீங்களே பாருங்கள்.
காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்ற பேர் ஏன்னு இப்போ தான் புரியுது. சான்ஸே இல்லை. வயநாடு வாஸ் ட்ரூலி மேஜிக்கல். இந்த ஊரோட அழகும் இந்த வில்லாவும் தான் இந்த ட்ரிப்போட மறக்க முடியாத ஹைலைட்டாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இந்த ட்ரிப்பில் மறக்க முடியாத சில மொமெண்ட்ஸ் நேற்று நைட்டு தான் நடந்துச்சு. கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. இளையராஜா சாங்ஸ் கேட்குறதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் என்னோடய மதர் இன் லாக்கு பாடவும் பிடிக்கும்னு அன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சது. ஓ பை த வே, இது ரொம்ப சின்ன சேனல் தான், ஸோ ப்ளீஸ் காப்பிரைட் கிளைம்லாம் கொடுக்காதீங்க. அடுத்து தளபதியோட பாட்டு. என் பிரதர் இன் லா செம்ம ஃபீலிங்கோட பாடுறான்ல. எந்த எக்ஸை நினச்சிட்டு இவ்வளோ ஃபீல் பண்ணுறான்னு தெரில. அவங்க இந்தியாவில் இருக்கலாம், இல்லை மலேசியாவில் கூட இருக்கலாம். எப்போதுமே சீரியஸாக இருக்கிற என் ஃபாதர் இன் லாவோட இன்னொரு சைடு அன்னைக்கு தான் பார்த்தேன். தலைவர் பாட்டு போட்ட உடனே டான்ஸ்லாம் ஆடினார். சத்தியமாக இவர் டான்ஸ்லாம் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. ஒருத்தவங்களோட ட்ராவல் பண்ணும்போது தான் அவங்களோட இன்னொரு சைடு நமக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. இதுதான் என்னோடய இன்லாஸ் கூட நான் போன ஃபர்ஸ்ட் ரோட் ட்ரிப். அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைசஸ், ஸ்மால் பட் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ட்ரிப்பில் இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராவல் ஸ்டோரிஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்கள் ஃபீடில் வரும். Until next time, tada, bye-bye, see you, peace from Vimani Views.